வணக்கம். இதில் ஒரு புகைப்படம் ஒன்று இணைச்சிருக்கேன்னு பாருங்க. இந்த படம் எப்போ எடுத்தேன்னு சொன்னால், சுதுமலை பிரகடனம். தமிழர் தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் முதலாக மக்களுக்கு முன்னால் உரையாற்றிய பேச்சு. அப்பைக்கு அவ்வளோ மக்களும் அவருடைய பேச்சை கேட்பதற்கு இந்திய இலங்கை ஒப்பந்தம் சம்பந்தமாக அந்த பேச்சு பேசுறதுக்காக தலைவர் அங்கே வந்திருந்தவர் 87ஆம் ஆண்டு. இதில் மொத்தமாக 4 லட்சம் மக்களுக்கு மேலே இந்த இடத்துல கூடியிருந்தவிய. ஒரு ஆளுக்கு கூட ஒரு சின்ன காயம் ஏற்படையில்லை, ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படையில்லை, எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடக்கவே இல்லை. இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, மக்கள் தலைவன் யார் என்பதை அறிஞ்சு செயற்பட்ட இப்படியான அசம்பாவிதங்கள், அதாவது கரூரில் நடந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்காது. இத்தனைக்கும் கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து 38 வருடங்கள். 38 வருடங்களுக்கு முன் கூட இருந்த எமது இனம் எவ்வளவு அமைதியா பொறுமையா என்ன நடக்குது எங்களை சுற்றி என்பதை நிதானிச்சு கொண்டு அந்த அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் தான். இப்போ விஞ்ஞானம் முன்னேறி எவ்வளவோ அறிவுரைகள், எவ்வளவோ முன்னேற்பாடுகள் நடக்கின்ற இந்த காலத்தில் கூட இந்த கரூரில் இவ்வளோ மக்கள் செத்து மடிஞ்சிருக்கண்டா, இது என்னென்று சொல்கிறது? இது மக்களுடைய முழுக்க தவறான நடவடிக்கைகள் தான். சதியல் நடந்திருக்குது, நிறைய விஷயங்கள். அதாவது இதை வச்சு அரசாங்கம் ஒரு கோல் போட்டிருக்கு. இருந்தாலும் மக்கள் முன்னமே அறியக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. கையில் குழந்தைகளை கொண்டு போனது, சிறுவர்களை அந்த இடத்துக்கு கொண்டு போனது, இதெல்லாம் மக்களுடைய தவறான நடவடிக்கை. சொன்ன இதே தமிழ் மொழி பேசுகிற இதே இனம்தான் ஒரு காலத்தில் எவ்வளோ முன்னேற்பாடாக நடந்திருக்குன்றதுக்கு தான் இந்த புகைப்படம் நான் இதோட இணைச்சிருக்கேன். உங்களோட கொமெண்ட்டை சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.